இருக்குமா சொல்லுமா? ஏப்பா கிரிக்கெட் ஆடுந்து போதா வந்து சாப்பிட்டு பாப்பா ஒரு புடிய. நான் இல்ல மேட்சே தோத்துருமா, நீ தான் விளையாடிட்டு இருக்கேன். பா கால்ல இருந்து விளையாடிக்கிற பசியோட இருப்ப ஒரு புடி வந்து சாப்பிட்டு பாப்பா வந்து. நான் இங்க பிரியாணி என்ன சாப்பிட்டு பக்கத்துல நீ என்ன சாப்பிட்டு பாடிச்சு போன வை டைம் ஆகுது. சரி ஹலோ, போய் சாப்பிட்டு போ. கொண்டு இருக்கணும்டா நானு. மருமகளே, இந்த வீட்டுக்கு புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்க. என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேட்டுதான் செய்யணும், சரியா? சரிங்க அக்கா. A few moments later. அத்தை, மாமா கக்கூஸ்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு, தண்ணி வரலன்னு மோட்டர் போட்டுட்டுமா வேணாமா? இதெல்லாமா கேப்பேன், போட்டுட்டு வா போ. அத்தை, அவர் பேபி டால் வாங்கிட்டு வந்திருக்காரா, நைட்டு போட சொல்றாரு, போடட்டுமா? இதெல்லாமா கேப்பேன், போட்டதல போ. அத்தை எந்திரிங்க அத்தை, சீக்கிரம் அத்தை, எனக்கு அர்ஜென்ட்டா ஆய் வருது அத்தை, சீக்கிரம் சொல்லுங்க, போட்டுமா வேணாமா அத்தை? ஏமா இதுக்கெல்லாமா கேப்ப, போமா, விட்டா குண்டி கழுவு சொல்லுவாரு. சை அத்தை, அவர் என்னை இப்படி இப்படி அந்த கூப்பிட்டுட்டு இருக்காரு, போட்டுமா? போய் தலபா. அத்தை, உங்க பொண்ணு எனக்கு பிடிச்ச மஞ்ச சேலையை கேக்குறாங்க, கொடுத்துட்டுமா? அம்மா தாயே, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது நீ அதை பண்ணி தொலை, என்கிட்ட இருந்து இனிமே எதுவுமே கேட்காது தாயே, போ. சரிங்க அத்தை. நாத்தனாரே, சேலை கேட்டா செருப்பால அடிப்ப, உங்க வீட்டுக்கு போடி, வந்துட்டாங்க. சதீஷ் எங்க வெளில போயிருக்கான். எங்க போயிருக்கான்? வேலை விஷயமா வெளில போயிருக்கான். ஐயோ, அவனுக்கு பிடிக்கின்ற குழி பணியாரம் செஞ்சு வச்சிருக்கோமா? அப்படியா? சதீஷ் குழி பண்ணா ரொம்ப பிடிக்குமா? ஆமாமா. எனக்கு அந்த ரெசிபி மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? அது ரொம்ப ஈஸிமா. அப்படியா, சொல்லுங்க. அவ்வளவுதான்மா. சூப்பர் ஆண்டி, இதே மாதிரி நான் செஞ்சு நாளைக்கு எடுத்து வந்து குடுக்குறேன். நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஐயோ ஆண்டி, இன்னொரு கேட்க மறந்துட்டேன். குழி பணியாரமா? உனக்கு கூட இருக்குமா? அது இல்ல, ஒரு டவுட். டவுட்டா? அடடடடா, என்ன மர்மடா. என்ன டவுட்மா? ஆண்டி, இந்த குழி பணியாரம் பண்றாங்கல்ல, சொல்லுமா. குழி பணியாரம் பண்றதுக்கு எத்தனை அடி குழி தோண்டணும்? சொல்லுங்க ஆண்டி. ஓ, 2 அடியா? 2 அடி தோண்டிட்டு நீ வேற உட்காந்துக்கோ. ஒவ்வொரு நாள் வாழ்றது பெரிய போராட்டமா இருக்கா. இங்க பாரு, பெரிய விஞ்ஞானி நினைப்பு. ஒரு அயன் பாக்ஸ்ல சைன் பண்ணா சரியா போயிட்டு போகுது. இது குக்கர் தூக்கிட்டு ஓடி வருது. பட்டு சர்ப்ரைஸ். ஹேய், என்னது தங்க வளையல் இருக்கு? ஆமா பட்டு. பட்டு, உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்கும் பட்டு இந்த வளையல். இது எனக்காக வாங்கல, உங்க அம்மாவுக்காக வாங்கின பட்டு. ஆமா பட்டு, உங்களை சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தி படிக்க வச்சாங்களா, அதை விட முக்கியமா தங்கமான பையனா வளர்த்தி என் கையில கொடுத்தாங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி கடன் பட்டு. பட்டு, நீதான் போட்டு என் லைஃப்ல கிடைச்ச ஒரு நான் அதிர்ஷ்டசாலி பட்டு. ரொம்ப லக்கி பட்டு. என்னதான் பிரச்சனை உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்க? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரு நாள் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நீ மருமகளே, என் பையன்கிட்ட சண்டை போட நேரத்துல சந்தோஷமான சித்த சொல்லாத. அவன் சிரிச்சிட போறான். என்ன வேலை இருக்கா? போ, நான் பாப்பா எடுத்து நிக்கிறேன். போய் மாவு எடுத்து வந்து வை. எங்க வைக்கணும்? என் மூஞ்சில வை. என்னதான் பழக்கதோ, என்னதான் வேலை பார்க்குதோ தெரியல. சே, நம்மள எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. தாய், கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்த? ரீல்ஸ் என்ன கத்துக்கிட்ட? டான்ஸ். வெளியில போ. உள்ள தண்ணி கொஞ்சதுக்கு அப்புறம் அப்பா கண்ணா
பொண்டாட்டி இந்த வீட்டை வச்சிட லட்சணத்தை கொஞ்சம் பாரு. அலங்கோலமா இருக்குது பாரு. என்னதான் பண்ண போறேன்னு எனக்கே ஒன்னும் புரியல. என்னடி பண்ணிட்டு இருக்க? போன் பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு ஒரு நிம்மதி இருக்கா? ஒரு வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டியா? ஏன் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டா? நீ சும்மா தானே வீட்டுல உட்காந்துக்கிற. நீ கிளீன் பண்ணா பஞ்சா போயிட்டு வா. Flashback. அத்தையோ ஒரு நிமிஷம் சுவிட்ச போட்டு விடுங்களே. ஒரு வாரம் மாமா கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்ல மாட்டியா? சொல்ல முடியாது. ஏதோ அத்தை அத்தை நீ எங்க அம்மாக்கு என்னாச்சு பட்டு சொல்லு பட்டோ. எனக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்த அப்பதான் சொல்லுவேன். தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் இப்ப சொல்லு எங்க அம்மாக்கு என்னாச்சு பட்டு? அத்தைக்கு ஷாக் அடிச்சிருச்சு மாமா. வாங்க மாமா போய் காப்பாத்துவோம். அதத்தான் சொல்ல வந்தேன். அசையாத மரம் ஒன்று சிவனேனு முறுக்க தின்றிருந்த எங்க அத்தையும் முனிவராக்குன பாவி நான் தான் மாமா. என்ன விதி என்ன விதிடா. என்னம்மா தேங்காய் அரியுது? தேங்காய் சட்னியா? என் பையனுக்கு பிடிக்காது. கார சட்னி அரை. சரிங்க சார். என்னம்மா பண்ற? தோசை இவ்வளவு தடியெல்லாம் ஊத்தாத. என் பையனுக்கு பிடிக்காது. நொறுகளா ஊத்தி நெய் ஊத்து. அப்பதான் நல்லா சாப்பிடுவான் பையன். என்னம்மா இவ்வளவு கடுகு போடுற? கடுகு கொஞ்சமா போடு. அப்பதான் என் பையனுக்கு பிடிக்கும். நிறைய எல்லாம் போடாத. ஏன் எது போட செய்ய முடியாதனால காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. நம்ம வீட்டுல பொழுது அவங்களுக்கு அப்புறம் தூங்க கூடாது. நம்ம வீட்டுல மூச்சியில் பொட்டிலாவது இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுல விசாரிக்காம தலை குளிக்க கூடாது. நம்ம வீட்டுல பொழுது இறங்கினதுக்கு அப்புறம் கூட்டக்கூடாது. நம்ம வீட்டுல படிக்கட்டுல உட்காந்து நகை வெட்டக்கூடாது. நம்ம வீட்டுல மத்தியான நேரம் படுக்க கூடாது. உட்கார கூடாது. நிக்க கூடாது. நடக்க கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் என்ன நம்ம வீடுன்னு உங்க வீடுன்னு சொல்ல வேண்டியதானே? நம்ம வீட்டுல இப்படி தண்ணி குடிக்கிற சமய தூக்கி வீசக்கூடாது. நம்ம வீட்டுல நடு வீட்டுல தலை சொரிய கூடாது. என்ன பண்ணிருக்க? முட்டையை உடைக்க போறது. தேங்காய் வச்சு முட்டையை உடைக்க போறியா? உன்னை எல்லாம் என்னதான் பண்றது தெரியல. தேங்காய் வச்சா முட்டை உடைப்பாங்க. இல்ல முட்டையை தேங்காய் உடைச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தான்னு பண்ணிட்டேன். நீ இப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டே இரு. என்னைக்கு தான் உருப்படியா வச்சு பழக போற? என் ஃப்ரெண்டுக்கு உங்க சொந்தத்துல பொண்ணு இருக்கான்னு பார்க்க சொன்னேன். பாத்தியா? இல்லங்க இன்னும் வந்து விசாரிக்கல. நான் விசாரிச்சு சொல்றேங்க. இந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க சொல்லியாங்க. இந்த முட்டையவே எப்படி உடைக்கணும் தெரியாம தேங்காய் உடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பொண்ணு பார்த்து சொல்லி என்ன கல்யாணம் முடிக்க? நல்லா இருக்குமா? விலைதான் கொஞ்சம் அதிகம். இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும். என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும். அத பார்த்து நான் ரசிக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா? கண்டிப்பா. புண்ணிய காரியம் செய்ய கசக்குதான் என்ன? புண்ணிய காரியம் இல்லடி. நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன் பாரு. வெங்காயம் உரிச்சிட்டு குப்பை எங்க போடுறது? தலையில போடவா? தலையில போட சொல்றாங்க. போட்டு வரோம்.
இது கூட தெரியாது உனக்கு வெங்காய குப்பை எங்க போடுறது எங்க போடுறது அதான் முடிச்சிட்டேன் குப்பை எங்க போடுறது தெரியவே தெரியாது அது எங்க போடுறது இது எங்க போடுறது கேட்டுட்டே இருப்பா ஒரு வேலை பார்க்க மாட்டேன் பாக்குறவங்க விட மாட்டான் சீக்கிரம் சமைக்கலாம் என்னடி பண்ற இன்னைக்கு என்ன பண்ற அடி பைத்தியமே என்ன பண்ற வெளிக்கிழமை அதுமா நீங்க தானே குப்பையை தலைமையில போட சொன்னீங்க கரெக்டா தானே பண்ணிருக்கேன் தெரியாதா ஒரு பேச்சு ஏதாவது போடுங்க ஓம் சக்தி பராசக்தி. அம்மா ஒரு தீய சக்தி. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. Ha 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 ha!